நமக்கென்று ஒரு வேதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவர்களுக்கென்றும் ஒரு வேதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் நம்முடைய கரங்களில் இருக்கிறதான இந்த சத்திய வேதத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனப்பான்மையை உடையவர்கள். ஏனென்றால் அவர்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படவில்லை. அதை அறிந்த ஆண்டவர் அவர்களுக்குன்னு ஒரு வேதத்தை வைத்திருக்கிறார். அது என்ன தெரியுமா? சொல்லுங்க, நெஞ்சில கையை வச்சுட்டு, நான் தான் அந்த வேதம். சொல்லுங்க, ஏகமாய் சொல்லலாம், நான் தான் அந்த வேதம். அவங்க கிட்ட போயிட்டு எரேமியா 1வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்கன்னு சொன்னோம்னா அவன் இப்படி கீழையும் மேலையும் பார்ப்பான். ஹல்லேலூயா. அதே எரேமியா 1வது அதிகாரம் 9வது வசனத்தை நீங்க வாசிச்சுட்டு நீங்க போய் அந்த வார்த்தைகளுடைய வாழ்க்கையா நீங்க மாத்துறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய கிரியைகளை அவர்களும் பின்தொடர ஆரம்பிப்பார்கள். இன்றைக்கு இந்த சின்ன சின்ன குழந்தைங்க இருக்கு பாத்தீங்களா, அந்த குழந்தைங்க கிட்ட இதை பண்ணாதம்மா, இந்த காரியத்தை செய்யாத, இந்த காரியத்துல இப்படி கையை வைக்க கூடாது அப்படின்னு நம்ம வார்த்தையால சொல்ல சொல்ல பிள்ளைங்க என்ன செய்யாது? கேட்கவே கேட்காது. நீங்க என்ன வேணா சோதிச்சு பாருங்க, பிள்ளைங்க கேட்கவே கேட்காது. அதே அந்த பெற்றோர்கள் தன்னுடைய வாழ்க்கையாய் அந்த காரியத்தை மாற்றும் பொழுது அந்த பிள்ளைங்க அப்சர்வ் பண்ணுவாங்க. அப்சர்வ் பண்ணி அந்த பிள்ளைகள் ஆட்டோமேட்டிக்கா நம்ம சொல்ல வேண்டாம், ஆட்டோமேட்டிக்கா அவங்க என்ன பண்ணுவாங்க? அதை செய்ய முற்படுவார்கள். இதே போலதான் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட நாம் ரட்சிக்கப்படாத பிரஜாதி மார்க்கத்தாருக்கு ஒரு பெற்றோர்களாய் நாம் இருக்கிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.